ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெர்சர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்குது. அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸில் நம்ம எரன் ஏக்கர் பற்றி இருக்கிறதுலே பாவமான ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ப்ரோ நம்ம கட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாகவே கட்ஸோட ஃபேன்ஸ் வந்து உள்ளே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னையே. பை த வே அதுக்கப்புறமா ஓகே நான் பெர்சர்க் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன், கண்டிப்பாக அதை பார்க்கணும். பட் நெக்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் அதை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்டையர் அனிமையை முடிச்சிருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், பயங்கரமான ஒரு வார்னிங்கோட தந்துடுறேன். ஒரு டார்க்கஸ்டான ஒரு அனிமே. அண்ட் நெக்ஸ்ட்டு பயங்கரமான சில 18+ விஷுவல்ஸும் நிறையவே உள்ளே வரும். ஸோ அதனால் தனியாகவே பாருங்கள். அனிமே நெக்ஸ்ட்டு ஜாலியாகலாம் பார்த்துடாதீங்க, உள்ளே ரொம்பவே டார்க்கர் வெர்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ ப்ரோ எப்படி ப்ரோ நான் பார்க்குறது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஒரிஜினல் 1997 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் அந்த அனிமேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம என்டையர் இனிஷியல் ஸ்டோரி வந்து அப்படியே நல்லபடியாக கொண்டு வந்திருப்பாங்க. இது டோட்டல் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஒரு மிடிவல் பீரியடான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் மாதிரி தான் வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. லைக் கிங்டம்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் அதுலேயும் மெயினாக பார்த்தா கிரிஃபிட் சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் ரொம்பவே வந்து லைக் நான் ஒரு கிங் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமோடு இருப்பான். அண்டு அவங்களே தனியாக வந்து அந்த ஒரு ஹாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆட்டம் ஃபார்ம் பண்ணி அண்ட் அவங்க வந்து நிறைய வார்லலாம் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் அப் ஆகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ அவங்க ஒரு பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ஸுன்னு சொல்லிட்டு அவர் தான் நம்ம மெயின் ஹீரோ. ஸோ அவரை வந்து அவங்க டீமில் எடுத்துப்பாங்க. அண்டு கட்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து யாருமே கிடையாது. ஸோ ஒரு தனியாக வாழ்ந்த ஒரு பையன். அண்ட் அவனுக்கு வந்து ஒரே ஒரு தான் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் அவனுக்கு இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடு. ஸோ அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ டபுள் மடங்கில் அந்த ஸ்வாடு இருக்கும். அது அந்த ஸ்வாடை பார்த்தாலே எல்லாம் யோசிப்பாங்க, இது எப்படியா வச்சு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு. நம்ம பிடிக்க கூட முடியாது, அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். பட் நம்ம கட்ஸ் வந்து அதை வச்சு தான் தினமும் ப்ராக்டிஸ்லேருந்து அதனால ஒரு பார்க்கவும் கொஞ்சம் நல்லா மஸ்குலராகவும் ஆயிடுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு அது அவர் ஸ்வாட் இருந்தால் போதும், அவர் எந்த பேட்டில் வேணால் ஜெயிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய வார்லாம் போவோம். அண்ட் போப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வந்து அப்படியே ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் சடனாக இந்த ஒரு டார்க்கர் வேர்ஷனான ஒரு டீமன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்க மாதிரியும் அண்ட் அந்த டீமன்ஸ் எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் யூனிக்காக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓப்பனாகவே சொல்ல முடியாது, அதெல்லாம் உள்ளே நடக்கும். அண்ட் அதனால தான் ஸ்ட்ரிக்ட்லி 18+ இந்த மட்டும் பாருங்கள். 18+ கூட அது சொல்கிறது கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்கான மைண்டு கிடையாது. லைக் நீங்கள் எந்த பார்த்தாலும் அக்செப்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஏதோ கான்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகாதுனா மட்டும் இந்த அனிமேவே நான் உங்களுக்கு பாருங்கன்னு சொல்லுவேன். மிச்சம் வைஸ் இந்த அனிமேலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு தான் என்னோட பர்சனல் சஜஷனு. ஸோ அப்படி தான் வந்து என்டையர் நம்ம 1997 முடித்தேன். ஆக்சுவலாக ஸ்டோரி அதில் முடியல, அது இன்னும் கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டோட்டல் த்ரிலாஜி கலெக்ஷனான ஒரு மூவியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னையா அந்த மூவின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தா அதே அனிமே தான் நம்ம 1997 பார்த்த அனிமே இருக்குது பார்த்தீங்களா, அதே அனிமேவே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹை குவாலிட்டியோட தான் இந்த மூவி வெர்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் 3 பார்ட்ஸ் இருக்கும். அண்ட் அந்த 3 பார்ட்டுமே என்ன பர்சனலாக கேட்டால் இல்லை குவாலிட்டி நல்லபடியாக இருக்கும். பட் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோரி வைஸில் வந்து நிறையவே வந்து அனிமேல கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மெயினான ஆர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கு. பட் நம்ம அனிமேவோட மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில அடிஷ்னலான இடத்துல தான் நல்லபடியாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த அனிமே பார்த்ததும் நெக்ஸ்ட் இந்த மூவியும் பார்த்ததும் திருப்பியும் செகண்ட் டைம் அந்த ட்ராமாவை ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு அப்படியே தோணுச்சு. பட் அந்த மூவியை முடித்தா தான் லைக் அவங்க கொண்டு வந்திருக்காங்க என்ன ஆர்டருன்னு நானும் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த அனிமையும் பாருங்கள், இந்த த்ரிலாஜி கலெக்ஷனையும் பாருங்கன்னு தான் வந்து மேக்ஸிமம் இடத்துல போட்டிருந்தாங்களே. ஸோ அதனால தான் அதை பார்த்தேன். ஸோ திருப்பியும் செகண்ட் டைம் அந்த ட்ராமாவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இனிமேல் தான் வந்து பெர்சர்க்கோட அனிமே பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் டேரெக்டாக மூவியில் கூட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதுவும் அதே கான்செப்ட் அதே ஸ்டோரி தான். பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்க. இல்லை ப்ரோ நான் ஃபுல் ஒரிஜினலோடு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1997 அனிமே ரிலீஸ் ஆகிருக்குல்ல அதை பாருங்கள். அண்ட் இந்த மூவியும் பாருங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் அடிஷ்னலான சில செக்மெண்ட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி வைஸில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 2016 ரிலீஸ் ஆனது தான் நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பெர்சர்க்கோட கண்டினியூஷனு. ஏன்னா அதெல்லாம் ஒரு சம பெரிய ட்ராமாலாம் நந்துருச்சு. நம்ம ஹீரோக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் எப்படி வந்தது அதான் இது முன்னாடி கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவர் எங்கே போனாலும் டீமன்ஸ் அவரை ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு அவரும் லிட்ரலி பார்த்தீங்கன்னா லைக் நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்துடும். அவர் பாவம் ப்ளஸ்
என்ன சொல்கிறதுன்னு புரியல. அவருக்கு நிம்மதி ஒரு பீஸான வாழ்க்கை தான் இனிமேல் வேணும். பட் அவருக்கு அது கிடைக்காது. ஸோ அவர் தூங்க முடியாது, எதுவுமே இல்லை. அவர் பாட்டுன்னு சண்டை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா டீமன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மார்க் வந்ததுனால டீமன்ஸ்க்கு என்னென்னா இவன் சாவணும், ஓகேங்களா. ஆனால் இவருக்கு என்னென்னா அவருக்கு இருந்த சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து இந்த டீமன்ஸ் தான் வந்து அழிச்சிட்டாங்களா. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லா டீமன்ஸையும் நான் சாவடிப்பேன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டெடியாக நிற்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்து வாரில் தான் இருந்திருக்காரா. ஸோ அவர் வாரை விட்டு வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது நம்ம கட்ஸுக்கு. அண்ட் அதனால அவர் என்ன யோசித்தாலும் அந்த வார் செக்மெண்ட்டே திருப்பி ஒரு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதனால அவருக்கு ரெஸ்ட்டே கிடையாது. லைக் புரியுதுங்களா, அவர் வேறு ஏதோ பண்ண நினச்சா கூட அவரால் பண்ண முடியாது. அவர் இஸ் அ சோல்ஜர், அவர் சோல்ஜராக தான் இருக்கணும். அண்ட் இப்போதைக்கு அந்த வார் வேணால் முடிஞ்சிருச்சு. அந்த கிங்டமு இப்போ ஃபுல்லாகவே டீமன்ஸ் அகெயின்ஸ்டாக இவர் இறங்கிடுவார். அண்ட் என்ன நடக்குது அதை பாருங்கள். ரொம்ப ப்ரூட்டலான சில விஷுவல்ஸ் காமிச்சிருப்பாங்க, நிறைய ஹாரரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அண்டு அதெல்லாம் சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த அனிமே அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நெக்ஸ்ட் இன்னும் டோட்டல் 2 சீசன் வரைக்கும் வந்துருச்சு. பட் இன்கேஸ் நீங்களும் இதை புதுசாக இன்னும் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கே வார்னிங் தந்துடுறேன். ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஸ்டோரி லைன் உள்ளே இருக்குது. அண்ட் ஃபைனலி எல்லாரையும் தேங்க்யூ சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு புரியல, ஏன் இந்த அனிமே சஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நானும் கட்ஸோட ஃபேன்ஸ் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சோல்ஜரு பார்த்ததே கிடையாது. ஒரு பிரேவஸ்டான ஒரு ஆள். ஸோ அதனால் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ நானும் இப்போதைக்கு கட்ஸோட ஃபேன் தான். அண்ட் இப்போதைக்கு ஆக்சுவலி அனிமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அனிமே பார்க்காமலே வந்து இதை வந்து ரொம்ப ஹாப்பி கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லைக் குழந்தைத்தனம்னு கூட வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் உண்மையான இந்த அனிமேஸ்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ டார்க்கர், எவ்வளோ ப்ரூட்டலு, அது பார்க்கும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகுது. இப்போ வரைக்கும் நானே பார்த்துட்ருக்கேனே. நம்ம நருட்டோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியோட கேரக்டராக இருக்கலாம், இல்லை நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸில் எரனோட கேரக்டரு, இது எல்லாமே ரொம்ப பெயினாக வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இது எங்கேயா குழந்தைத்தனம்னு சொல்கிறீங்க, இதை கொஞ்சம் பாருங்கள். நம்மளுக்கு சீரீஸு இல்லை மூவிஸில் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இமோஷனை வந்து நம்ம இந்த அனிமேயில் தந்திருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருந்திருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கும் உங்கள் நைட்டு தூக்கத்தெல்லாம் கெடுக்கணும், உங்களுக்கும் கொஞ்சம் ட்ராமடைஸ் ஆகணும்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ் டபுளெல்லாம் கிடையாது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இங்கிலீஷ் டபுளையும் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் ஜாப்பனீஸ்லாம் வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ இங்கிலீஷ் டபுளில் கூட நீங்கள் டெஃபினட்டாக கவர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் நம்ம ரிவ்யூன்னு சொல்கிறதோட இதை நான் பார்த்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் தான் உங்கள்கிட்ட அதிகமாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.